நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுறேன். இதுவரை நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாம கிடைக்கும். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கோல்டோட அப்கமிங் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். அடுத்த வீக் கோல்டு இன்னும் புல்லிஷ் ஆகுமா இல்ல ஃபால் ஆகுமா அப்படிங்கறத ஒரு டீடைலா பார்க்க போறோம். அண்ட் தென் லாஸ்ட் வீக் நிறைய பேர் இந்த அளவுக்கு பம்ப் பண்ணதுனால நிறைய பேரோட அக்கவுண்ட் ப்ளோன் ஆச்சு. நிறைய பேரோட ட்ராடன் 50% 60% மேல போச்சு. அண்ட் தென் நிறைய பேர் அக்கவுண்டே ஸ்கொயர் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ராப்ஸ்ல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா சிம்பிள் விஷயம் தான். எல்லா ட்ரேட்ஸ்க்கும் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பிரைஸ் போட்டுக்கணும். நம்மளோட விபி சேனல்ல எல்லா கால்ஸுக்கும் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பிரைஸ் இருக்கு. எப்போ ஓப்பன் பண்ணணும், எப்போ க்ளோஸ் பண்ணணும், எப்பப்போ நியூஸஸ் இருக்கு, அந்த டைம்ல நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனலை ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. என்னை கான்டாக்ட் பண்றது மூலமா நீங்க விஐபி சேனல்ல என்டையர் லைஃப் டைம் ஃப்ரீயா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க இந்த வீடியோல நம்ம கோல்டோட அனலைசிஸ், அதாவது மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ கடந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கொஞ்சம் இல்லை ரொம்பவே புல்லிஷ் ஆயிருந்துச்சு. ஸோ என்னென்ன ரீசன்ஸ்னால புல்லிஷ் ஆச்சு அப்படிங்கிறத அப்கமிங் வீக்ஸ்ல போகும்போது சொல்லுவேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாச காலத்துக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் கொடுத்துருக்கு. அதுவும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 நாள்ல மார்க்கெட் ஒரு 800 பிளிப்ஸ் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இது சின்ன விஷயம் இல்லை. ஸோ இது என்னென்ன ரீசன்ஸ்னால புல்லிஷ் ஆச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்து வீடியோ போயிட்டு இருக்கும் போதே சொல்றேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் தென் கோல்டு என்னவாக போகுது அப்படிங்கிறத டீடைல்டு ப்ரொஜெக்ஷனா இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணி காமிக்க போறோம். ஸோ கொஞ்சம் லாங்கா தான் போவோம், தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஸோ நம்ம பேரலல் டவுன் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். வழக்கம் போல லாஸ்ட் வீக் நம்ம சார்ட் பண்ணியிருந்தோம், இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒரு டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரா பண்ணியிருந்தோம். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் எங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் எந்த ரீஜன்ல கொடுத்துருந்தோம் அப்படின்னா 17.30. நம்மளோட வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ 17.30 17.40 அப்படிங்கிறத நம்ம கிளியரான ஒரு ஸ்டாப் லாஸாக கொடுத்துருந்தோம். அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் லோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 17.30 ஒரு ஸ்டாப் லாஸையும், டார்கெட் ப்ரைஸ் லாஸ்ட் அதுக்கு முந்தின வர லோ 16.20 அப்படிங்கிறத ஒரு டார்கெட் ப்ரைஸாக கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் எப்போ 17.30 பிரேக் பண்ணி மேலே போகுதோ அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் கண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் பையா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே மார்க்கெட் எப்போ நம்ம ஜோன் கிளியராக இதில் பாருங்க, மார்க்கெட் எப்போ நம்ம ஜோனை பிரேக் பண்ணிச்சோ கிளியராக அங்கேருந்து ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. அஸ் யூஷுவல் வழக்கம் போல நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட்டும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்கமிங் வீக்ல மார்க்கெட் என்னவா மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பேரலல் டவுன் ட்ரெண்ட் சேனல் ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் தென் ஒரு மேஜர் சப்போர்ட் ட்ரா பண்ணியாச்சு. இன்னொரு சப்போர்ட்டும் ட்ரா பண்ணோம், அதையும் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் போனால் எங்கே போகும் அப்படிங்கிறத இன்னொரு மேஜர் சப்போர்ட், அதாவது இதுக்கு அடுத்து மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 18.10. ஸோ இது இன்னொரு மேஜர் சப்போர்ட். ஸோ மார்க்கெட் கிளியராக நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஒபே பண்ணும். பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் கிளியரான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒபே பண்ணாமல் மேலே போயிருக்கு. என்ன ரீசன்னால ஒபே பண்ணாமல் மேலே போயிருக்கு அப்படின்னா ஃபண்டமெண்டல் நியூஸஸ். ஸோ ஃபண்டமெண்டலாக எப்போ நமக்கு நியூஸஸ் வருதோ அப்போ கிளியராக மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும். டெக்னிக்கலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அது எதுவுமே ஃபாலோ பண்ணிக்காது. ஸோ நம்ம சப்போர்ட், ஒரு மேஜர் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் அண்ட் தென் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம். ஸோ கடந்த வாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு ஃபியூச்சர் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு கோல்டோட ப்ரொஜெக்ஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோட ப்ரொஜெக்ஷன் கோல்டு நல்லா புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லுவேன். மார்க்கெட் எங்கேருந்து புல்லிஷ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17.71 இருந்து டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஹை இந்த இடத்துக்கு கூட போக வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நம்ம ஒரு காலம் போட்டு காமிச்சு இது நம்ம டார்கெட் ப்ரைஸ். அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ 17.30 அப்படிங்கிறத நம்ம ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கிறோம். மேபி சம் விக் விடுறதுனால 17.20 கூட ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரான புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். ஸோ என்னென்ன ரீசன்ஸ்னால இப்போ கோல்டு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல் ரீசன் 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனலை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இது நம்ம லேட்டராக மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது சப்போர்ட் 1730 பிரேக் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் 2
சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது பிரேக் பண்ணது கூட மேபி ரீடெஸ்ட் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா டவுன் ட்ரெண்ட் ஸ்லோப்பிங் லைனை பிரேக் பண்ணதை ரீடெஸ்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால இது வந்து 2 ரீசன். அதாவது டவுன் ட்ரெண்ட் சேனலை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இன்னொன்று வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 17.30யும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் 2 மேஜர் ரீசன்ஸ். அண்ட் தென் இன்னொரு ரீசன்ஸ் ஏன் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டு காமிக்கிறேன். மார்க்கெட் இங்க இருந்து ஒரு புல்லிஷ் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி புல்லிஷ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. சாரி, இன்னொரு முறை போட்டு காமிக்கிறேன். இங்க இருந்து ஒரு புல்லிஷ் ஆகி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து இப்படி ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இல்லாத டைம்ல மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஷ் கொடுத்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து அகைன் புல்லிஷ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கண்டிப்பா புல்லிஷ் தான். அது ரீடெஸ்ட் ஆகி போகுதா இல்ல ரீடெஸ்ட் ஆகாம போகுதா அப்படிங்கிறது அப்கமிங் டேஸ்ல வர்ற நியூஸஸ் வச்சு தான் தெரியும். ஸோ நம்ம வழக்கம் போல இப்போ என்னென்ன ரீசன்ஸ்னால கோல்டு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத இப்போ பிளாட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ முதல் ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து பிரேக் டவுன் ட்ரெண்ட் சேனல். நம்ம அதை கிளியரா மென்ஷன் பண்ணி காமிச்சிடுறேன். பிரேக் அவுட், பிரேக் அவுட், breaked out 6 month trend line. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு மேஜர் ரீசன். அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மைனர் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதையும் நம்ம வந்து ட்ரா பண்ணிருக்கலாம். ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒரு கோடு போட்டு காமிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல வர வீடியோஸ்லாம் எதுவுமே வந்து பிளாட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ எல்லா வீடியோஸும் நான் வந்து பிளாட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, பிரேக் ரெசிஸ்டன்ட், பிரேக் மேஜர் ரெசிஸ்ட் 17.30யும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ரெண்டாவது ரீசன். அண்ட் தென் மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சார்ட் பேட்டர்ன். நம்ம கிளியராக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு சார்ட் பேட்டர்ன் ஒபே பண்ணி தான் மேலே போகும் கீழே வரும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ அடுத்து என்ன சார்ட் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்தோம்னா ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்ன், அதை வந்து மார்க்கெட் வந்து ஒபே பண்ணாமல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த வீக்கில் என்ன நடக்க போகுது, எந்த சார்ட் பேட்டர்ன் ஒபே பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன், மார்க்கெட் பாருங்க கிளியராக ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டை நீங்கள் ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்து ஒரு பேட்டர்ன் ஈஸியாக கிளியராக தெரியும். மார்க்கெட் பாருங்க, இங்கேருந்து ஒரு ஃபால், ஒரு புல்லிஷ், ஒரு ஃபால், அகைன் ஒரு புல்லிஷ். ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துல 2 பிரேக் அவுட் சந்திச்சிருக்கு. அட் த சேம் டைமில் டபிள்யூ பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதையும் இப்போ நான் ட்ரா பண்ணி வைக்க போகிறேன். ஃபார்ம்டிய டபிள்யூ பேட்டர்ன், ஃபார்ம் எஸ் டபிள்யூ பேட்டர்ன் அண்ட் மேக் பாசிபிள் மேக் புல்லிஷ், மேக் புல்லிஷ். ஸோ நம்ம வந்து ஒரு 3 ரீசன் பார்த்துட்டோம். டெக்னிக்கலாக மார்க்கெட் ஏன் இந்த அளவுக்கு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிற 3 ரீசன்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். ஸோ இதோட டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து நான் குறைச்சிக்கிறேன். ஸோ அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு பார்க்கும்போதும் ஓகே, அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நமக்கு தெரியாது. ஸோ டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 3வது ரீசன். அண்ட் தென் இப்போ டார்கெட் ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக ட்ரா பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வந்து 17.20. மேபி சம் விக் விடுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால தான் ஸ்டாப் லாஸ் வந்து 17.20 போட்டிருக்கேன். அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் வந்து 1874. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ செல் கால் போகிறவங்க கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. பை கால் போகிறவங்க ஸ்டாப் லாஸ் போடணும்னு தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து கிளியரான புல்லிஷ் ஆகிறதுக்கு தான் நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் ஏன் எல்லாருமே மார்க்கெட் கோல்டு மட்டும் ஏன் புல்லிஷ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கரன்சி பேரும் இல்லை, இது வந்து ஒரு சேஃப் ஹெவன். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இன்வெஸ்ட் பண்ற ஏரியா தான் கோல்டு. ஸோ அதனால கோல்டு வந்து எந்த அளவுக்கு ஃபாலோ ஆனாலும் அகைன் புல்லிஷ் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால இது வந்து கிளியரான புல்லிஷ் அப்படி தான் சொல்லுவேன். கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் எந்த இடத்துல ரீடெஸ்ட். இதில் ரீடெஸ்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணி காமிச்சிடுறேன். ரீடெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு இந்த ஜோன் 17.30 வேணால் ரீடெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே ரீடெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். ரீடெஸ்ட் ஜோன்
ஸோ லாஸ்ட் வீக் வந்து நெறைய பேர் கோல்டு லாஸஸ் ஆயிருப்பீங்க. ஸோ ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் எல்லாம் போட்டீங்க அப்டின்னா லாஸஸ் ஆயிருக்காது. ஸோ அடுத்து வர ட்ரேட்ஸ்லயும் எல்லாத்துலயும் சரி, ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் போடுங்க. அப்பதான் வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கும். ஸோ முதல் ரீசன் பிரேக் அவுட் 6 மந்த் ட்ரெண்ட் லைன் 1. 2வது ரீசன் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 17, 30 பிரேக் பண்ணிருச்சு. அண்ட் தென் 3வது ரீசன் பாத்தீங்கன்னா W பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. W பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து டெக்னிக்கலா மார்க்கெட் ஏன் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிற ரீசன்ஸ் சொல்லிட்டேன். இப்போ வந்து ஃபண்டமெண்டலான ரீசன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அண்ட் தென் ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏன் லாஸ்ட் வீக் கோல்டு புல்லிஷ் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. லாஸ்ட் வீக் வந்து சிபிஐ நியூஸஸ் இருந்தது வெள்ளிக்கிழமை. அதுக்கு முன்னாடி வந்து புதன்கிழமை கோர் சிபிஐ இருந்துச்சு. சாரி, எந்த நியூஸஸ் இருந்துச்சுன்னு தெரியல. பட் 2மே சிபிஐ நியூஸஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து கோல்ட வந்து வீக் ஆக்கிருந்துச்சு. ஃபார் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா யூஓஎம் கன்சியூமர் சென்டிமெண்ட் வந்து 54 ப்ரீவியஸ் கார்கெஸ்டோட கம்மி. ஸோ அதனால கோல்டு வந்து புல்லிஷ் ஆச்சு. அண்ட் தென் இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர் சிபிஐ நெகட்டிவாக வந்துருந்துச்சு. ஸோ 2மே நெகட்டிவாக வந்ததுனால டாலர் இண்டெக்ஸ் வந்து ஃபால் ஆச்சு, கோல்டு வந்து பை ஆச்சு. ஸோ இதுதான் மார்க்கெட் புல்லிஷ் ஆனதுக்கான ரீசன்ஸ். அண்ட் தென் இப்போ ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் தென் டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது டிஎக்ஸ்ஒயை எப்போவுமே ஞாபகம் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ டிஎக்ஸ்ஒய் சார்ட் எடுத்துட்டோம். எப்போ டிஎக்ஸ்ஒய் ஃபாலோ ஆகுதோ அப்போ வந்து கோல்டு வந்து கிளியரான புல்லிஷ் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே நம்ம பேரலல் ட்ரெண்ட் லைன் கண்டிப்பாக ட்ரா பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ தானே நம்ம கிளைண்ட்ஸ்களுக்கு ஈஸியாக புரியும். கிளியராக பாருங்கள், ஒரு 3 டாட் டச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஆல்ரெடி டிஃபால்ட் ட்ரா பண்ணதெல்லாம் வந்துருச்சு. ஒரு சேனலை கிளியராக பிரேக் பண்ணியிருக்கு. இதில் பாருங்கள் 112 அப்படிங்கிறத பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. அதாவது 104 வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ரொம்பவே தயார் நிலையில் இருக்குது. அதனால மார்க்கெட் வந்து கிளியரான பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து மார்க்கெட் கோல்டு புல்லிஷ் ஆகும், டிஎக்ஸ்ஒய் வந்து ஃபால் ஆகும். மார்க்கெட் என்ன பாசிபிள் இருக்கு, டிஎக்ஸ்ஒய் இங்கேருந்து டச் பண்ணிட்டு அகைன் ஒரு ஹை போகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. இல்லை மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகி இதில் ரீடெஸ்ட் பண்ணி இன்னும் ஃபால் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து இன்னுமே புல்லிஷ் ஆகிடும். ஸோ மார்க்கெட் எப்போ இந்த ஜோன் அதாவது 104 வந்து டச் பண்ணுதோ அப்போ கோல்டு வந்து கண்டிப்பாக இந்த ரீஜனை டச் பண்ணிடும். ஸோ மார்க்கெட் எப்போ வந்து 104 டச் பண்ணுதோ அப்போ கோல்டு வந்து கண்டிப்பாக 1810 ஜோனை கண்டிப்பாக டச் பண்ணிடும். இல்லை மார்க்கெட் இந்த இடத்துல வந்து டச் ஆகிட்டு 2வது ரீபவுண்ட் ஆகி புல்லிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் டச் ஆகிட்டு மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு டச் கொடுத்துட்டு அகைன் புல்லிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா கோல்டு வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபாலை சந்திக்கும். ஸோ இதுதான் டிஎக்ஸ்ஒய்க்கும் கோல்டு கரன்சி பேருக்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் தென் அப்கமிங் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுக்கு நிறையவே நியூஸஸ் இருக்குது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா கோர் சிபிஐ இருக்குது, அதுக்கப்புறம் மீடியம் சிபிஐ இருக்குது, நிறைய சிபிஐ நியூஸஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் நியூஸஸில் மேபி நியூஸஸ் பொறுத்து இந்த இடத்துல இருந்து கூட ஒரு ஃபால் கூட ஆகலாம், மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஃபால் கூட ஆகலாம், இல்லை இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஷ் கூட ஆகலாம். ஸோ புல்லிஷ் ஆகிறதுக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கும் அந்தந்த டைமில் அந்தந்த ஃபண்டமெண்டல் நியூஸஸை ஃபாலோ பண்ணி தான் போகும். ஸோ இதை ஒரு அனலைசிஸாக மட்டும் எடுத்துட்டு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அந்த டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி கால்ஸ் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனல் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் என்னோட ஃபோன் நம்பர் இருக்குது. என்ன கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண தெரியலனாலும் ட்ரேடிங் சொல்லித்தரேன். எஜுகேஷன் பர்பஸ் எல்லாமே அப்கமிங் மந்த்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.